வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அற இலக்கியத்தில் ஆசாரக்கோவை இந்த நூலை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த நூலில் மொத்தம் 100 பாடல்கள் இருக்குது. இந்த நூலுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியாறு. இவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இந்த பாடல்களில் பார்த்திங்கன்னா தினசரி வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய சிறு சிறு வேலைகளை கூட எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நூல் இது. இதுக்கு ஆசார மாலை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இதில் வரக்கூடிய ஒரு பாடல், கைப்பன எல்லாம் கடை தலை தித்திப்ப மெச்சும் வகையால் ஒழிந்த இடையாக தூய்க்க முறை வகையால் ஊனுன்னா உணவு. இதோடைய பொருள் என்னென்னா, உணவு உண்ணும்போது என்னென்ன முறைகளை கடைப்பிடிக்கணும். தலைன்னா முதல்ல நம்ம சாப்பிட வேண்டியது இனிப்பான உணவு. அதுக்கப்புறம் இடைன்னா இந்த கார்ப்பு புளிப்பு அந்த மாதிரி சுவையெல்லாம் இருக்கக்கூடாதெல்லாம் இடையில் விண்ணணும். இறுதியில் கசப்பான உணவுகளை தான் நம்ம கடைசியில் சாப்பிடணும். ஏன்னா இனிப்பான முதல்ல சாப்பிடும் போது அந்த இனிப்பு வாயில் உமிழ்நீர் சுரப்பை அதிகமாக செய்ய வச்சு அதன் மூலமாக நமக்கு நல்ல செரிமானத்தை தூண்டும். கசப்பை நம்ம கடைசியாக தான் சாப்பிடணும். ஏன்னா முதல்லயே நம்ம கசப்பான உணவை சாப்பிட்டோன்னா மற்ற உணவுடைய சுவை நமக்கு தெரியாது. அதனால் கசப்பான உணவில் மருத்துவ குணம் நிறையா இருக்கும். அதனால் நம்ம கசப்பான உணவை சாப்பிடணும், அதை கடைசியாக சாப்பிடணும். இதுதான் உணவு உண்ற முறை அப்படின்றத சொல்கிறாரு. இதன் மூலமாக இந்த பாடல் உணவை நம்ம எப்படி சாப்பிடணும், எதை முதல்ல சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் பழங்கால தமிழர்கள் அவங்களுக்கு அதை பற்றின அறிவியலும் மருத்துவ அறிவும் இருந்திருக்கு அப்படின்றத இந்த பாடல் நமக்கு உணர்த்துறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.